ராமராமா குருவாசரா வியாழக்கிழமை 13ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாசம் 28ஆம் தேதி சுக்லபக்ஷ பிரதம திதி ஆயில்ய நட்சத்திரம் கார்த்தால 8 மணி 2 நிமிஷம் வரை பின்பு மகா நட்சத்திரம் மரீயான யோகா கிம்ஸ்துக்ன கரணம் ராகு காலம் மதியம் 1 to 3 யமகண்டம் கார்த்தால 6 to 7:30. கோவில்களில் பலிபீடம் கருவறைக்கு முன்னால் அமைத்திருப்பதன் காரணம் என்ன? அதாவது கோவில்கள் அப்படிங்கிறது ஆகம சாஸ்திர முறைப்படி அமைக்கப்பட்டதான ஒரு புனிதமான ஸ்தலம். அதுல நாம் என்ன நினைக்கிறோம், கோவிலுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளதான் பகவான் இருக்கான் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அதுல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேவதைகள்லாம் இருக்கா. அதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு பின்னாடியே எல்லா இடத்துலயும் தேவதைகள்லாம் பூஜை பண்ணுவா. அப்படி இருக்கிறச்ச 8 திக்குகள்ல 8 லோகபாலர்கள் திக்பாலகர்கள்னு சொல்லுவா. மற்ற இடங்கள்ல பல ஆவரண தேவதைகள் பரிவார தேவதைகள் இவாள்லாம் இருப்பா. இவாளுக்கு எல்லாருக்கும் பலி கொடுக்கணும். அதாவது அவளுக்கு வேண்டியதான ஆகாரத்தை கொடுக்கணும். பூத பலி எல்லாம் இது மாதிரி பலது உண்டு. அப்ப அதுக்குதான் அந்த பலிபீடம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல போய் ஒவ்வொரு வேலையும் முக்காலம் 3 சமயம் பலி கொடுப்பா. இப்படி ஒவ்வொரு சமயமும் அந்த இடத்துல போய் அந்த அர்ச்சகரானவர் போய் மந்திரங்களை சொல்லி அந்த பலியை கொடுத்துட்டு வருவார். அதே மாதிரிதான் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு எழுத்தா மாதிரியும் துவாரபாலகால்லாம் இருப்பா. அதே மாதிரி கருடன் இருப்பார், கருடாழ்வார் இருப்பார், இன்னும் இங்க நந்திகேஸ்வரர் இருப்பார். அவளுக்கு முன்னாடியே பலிபீடங்கள் இருக்கும். அங்க பலியை கொடுக்கணும். இன்னும் பல திக்குகள்ல எல்லாம் போய் பலி கொடுக்கணும்னு ஆகம சாஸ்திரம். ராமராம்.